கேட்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 25 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று சொல்லி தொடங்கப்படுகிறது. 3 ஊழியக்காரர்களை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு அவர் தூர தேசத்திற்கு பிரயாணம் சென்று விட்டார். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது அந்த 5 தாலந்தை இன்றைக்கு இருக்கிற மதிப்பிலே ஒருவேளை 5 லட்சமோ 5 கோடி என்று வைத்துக்கொள்ளலாம். அவ்வளவு பணத்தை கொடுத்து விட்டு வெகு காலத்திற்கு பின்பு அந்த பணத்தை நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கணக்கு கேட்கும் பொழுது அந்த 5 வாங்கினவன் சொல்லுகிறான், இதை கொண்டு வேறு 5 நான் சம்பாதித்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் அதிகாரியாய் நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அதை லூக்காவில் சொல்லும் பொழுது 10 பட்டணங்களுக்கே அவனை அதிகாரியாக வைத்தார் என்று சொல்லி அங்கே லூக்கா சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 2 தாலந்தை வாங்கினவன் அவனை பார்த்து கேட்கும் பொழுது, நீர் தந்ததை கொண்டு நான் நாளை சம்பாதித்தேன் என்று சொல்கிறான். அவனுக்கு 5 பட்டணங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படியாக லூக்காவிலே ஆண்டவர் சொல்கிறார். அவனையும் நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் என்று சொல்லி அவனையும் என் சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசி என்பது போல இங்கே மத்தேயு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 தாலந்தை வாங்கினவன் அவன் தாளந்தை புதைத்து வைத்தபடினாலே அவனை பார்த்து அவர் கேட்கும் பொழுது, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அந்த எஜமானுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்போ அதை வட்டிக்காரன் வட்டிக்கு கொடுக்கிறவனுடைய இடத்தில் கொடுத்து வைத்திருந்தால் கூட நான் வட்டியோடு கூட திரும்ப வாங்கியிருப்பேனே என்று சொல்லி அந்த 1 தாலந்தை வைத்திருந்தவனிடத்திலிருந்து அதை பிடுங்கி 10 தாலந்து உள்ளவனிடத்தில் கொடுத்து விட்டு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த சோம்பலான இந்த பொல்லாத ஊழியக்காரனுடைய கால்களை கட்டி அவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்புமான ஒரு புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லி அங்கே அந்த ஓமையில் இயேசு குறிப்பிடுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில் மனிதர்களுக்கென்று வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை மனுஷனுக்கென்று ஆண்டவர் உண்டாக்கினார். மனிதனுக்கென்று பூமி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கென்று வாழ்நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை, இந்த பூமியை நமக்கு கையளித்த அந்த ஆண்டவருக்கென்று நான் பயன்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால், வெகு காலத்துக்கு பின்பு என்பது அவருடைய இந்த உலகத்தின் முடிவிலே, அவருடைய கடைசி ஆண்ட நாட்களிலே, அவருடைய வருகையிலே எல்லா மனுஷனும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறாரே, அவர் நியாயம் தீர்க்க வரும்பொழுது அவர் கணக்கு கேட்கிற ஒரு ஆண்டவராக வருவார். உனக்கு கொடுத்த தாளந்தை வைத்து கொண்டு நீ என்னுடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்தா என்று கேட்கும் பொழுது, நாம் 10 தாளந்தை வாங்கினவர்கள் 5 வாங்கினவர்கள் 10 சம்பாதித்தேன் என்று சொன்னால் அவருடைய சந்தோஷத்திற்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஒருவேளை 2 தாளந்து தான் எனக்கு கிடைச்சது, அதை கொண்டு 4 சம்பாதித்தேன் என்று சொன்னாலும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே பாதுகாத்துக்கிட்டேன், ஒரு வேலையும் செய்யலை, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நான் ஒன்றையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி வெறுங்கையாய் அவருடைய சன்னிதானத்தில் நிற்போம் என்று சொன்னால், அழுகையும் பற்கடிப்புமான இடமாகி அந்த நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக இயேசு இந்த ஓமையை கற்றுக் கொடுத்தார். இந்த பூமியில் சுயசித்தம் செய்கிறவர்களாய்
அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நினைத்ததை செய்கிறோம், நினைத்ததை சாதிக்கிறோம். ஆனால் கட்டாயம் இந்த பூமியை நமக்கென்று மனிதர்களுக்கென்று கையளித்த ஒரு ஆண்டவர், நிச்சயமாய் அவர் கணக்கு கேட்கிற அந்த ஆண்டவர், அவரிடத்தில் இந்த அவருடைய வெளிப்படும் பொழுது, அவருடைய வருகையின் போது நாம் கூனி குறுகி நின்று கொண்டு அந்த நரக தண்டனை அனுபவிக்காதபடி இந்த நாட்களிலே நமக்கென்று கொடுக்கப்பட்ட தாளந்தை புரிந்து கொண்டு, அது சிறிய தாளந்தோ பெரிய தாளந்தோ ஆண்டவருக்காக பயன்படுத்தினோம் என்று சொன்னார். அவருடைய வருகையில் சந்தோஷமுடையவர்களாய், அவருடைய சந்தோஷத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீ போகாவிடில் யார் போவா? இப்போதில்லாவிடில் எப்போ? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற